கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அக்டோபர் மாதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாள் மற்றும் 10 மாதங்களை, அதாவது 9 மாதத்தை காண பண்ணி 10வது மாதத்திலே கர்த்தர் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கார். 2025வது வருடத்துல கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை நடத்துவாராக. யோபு 2வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சுமார் 700, அதாவது கிமு 700வது நூற்றாண்டுக்கு அதிகமான முன்னாடி அந்த காலங்களில் கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தையை தான் இப்போ பார்த்தோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு நீங்களும் நான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, ஆண்டவர் நீங்களும் நானும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 2வது திருப்தி அடைய வேண்டும். திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீர்கள், துதிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்ல. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமாய் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். பாருங்க, உலகமெங்கும் எவ்வளவு பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமைகள் உலகமெங்கும் பெருகி இருந்த போதும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்து இந்த நாள் மட்டும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் மாற்றி அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கப்பட வைத்து பாவத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் ஜெயம் தந்து இந்த நாள் மட்டும் உங்களை நடத்தி வருகிறாரே, என்னை நடத்தி வருகிறாரே. அது ஆண்டவருடைய பெரிதான கிருபை அல்லவா? அதை நினைத்து, அந்த அதிசயத்தை நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த 10வது மாதத்துல அதிகமாக தேவனுடைய நாமத்தை துதிங்க. அவர் அதிசயம் உள்ளவர், அவர் மகிமையானவர், அவர் வல்லமையான தேவன் என்று சொல்லி அவரை துதிக்க என்ன நடக்குமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. நீங்க கர்த்தரை துதிக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன வெட்கங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை குடும்பத்துல வெட்கம் இருக்கலாம், ஒருவேளை உங்க சொசைட்டில, உங்க வேலையில, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா இடத்துல உங்களுக்கு விரோதமாய் அநேகர் வெட்கப்படுத்தி உன்னை நான் வெட்கப்படுத்தாம விடமாட்டேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஆண்டு சொல்றாரு, உன் வெட்கத்தை நான் மாற்ற போகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.